நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த விஷயத்தில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லைன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் அந்த ஜெபத்தை விட்டுருவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓமையை எடுத்து சொல்கிறாரு. அது என்னன்னா, ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறான். அவன் வந்து தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காதவனுமா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட ஒரு ஏழை விதவை போயிட்டு, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையை எனக்கு நீதி பண்ணணும்னு சொல்லி திரும்ப திரும்ப அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான். இதை பார்த்தா அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி நினைக்கிறான், நம்ம வந்து தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும் மதிக்கல. அப்படி இருந்தும் இந்த விதவை வந்து என்ன பண்றா, என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கிறா, இனிமே வந்து அவனை தொல்லை பண்ணாத படிக்க அவளுக்கு என்ன பண்ண நியாயத்தை பண்ணுன்னு சொல்லி அவன் இருதயத்தில் நினைக்கிறான். இந்த ஓமை இயேசு கிறிஸ்து எடுத்து வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை திரும்ப திரும்ப வந்து ஒருத்தங்க கேட்கும்போது அவன் நீதி பண்றான்னா, நம்முடைய தேவன் வந்து ஒரு நித்திய நியாயாதிபதியா இருக்கிறாரு. அவர் வந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வந்து தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும்போது அவங்களுக்கு என்ன பண்றாரு, அவர் பதில் அளிக்கிறாருன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க சொல்றாரு. ஸோ நீங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, தொடர்ந்து அதற்காக நீங்க என்ன பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் அனுப்புவார். ஆமென்.